பிரெயின் யோகா மூளை வளர்ச்சிக்கு நம்ம ஒரு 4 நிலைகளை நம்ம பண்ணுறோம். இந்த 4 நிலைகளில் வந்து முதல் நிலை வந்து இந்த கையை இப்படி மாற்றிக்கணும். ஒரு கையை இப்படி சொல்ல இப்படி வைக்கணும். இது வந்து அப்படி 21 டைம்ஸ் அப்படி பண்ணணும். இந்த கையை இப்படி மாற்றிட்டு இந்த மாதிரி ஒரு 21 டைம்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இரண்டாவது வந்து சல்யூட் 3 4 5 6 7 8 9 10 இது மாதிரி 21 பண்ணணும். மூன்றாம் நிலை வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 இது 21 பண்ணணும். நான்காவது நிலை தோப்பு கரணம் போடணும். தோப்பு கரணம் போட்டோம்னா மற்ற 4 நிலைகள் வந்து மூளை ஆக்டிவிட்டி ஆகும். நல்லா பிரெயின் வேலை செய்யும். உடலில் புத்துணர்ச்சி வரும். ஞாபக மறதியெல்லாம் போயிடும். தேர்வில் நல்லா மார்க்கெல்லாம் எடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் மாணவர்கள்லாம். பெரியவர்களுக்கு ஞாபக சக்தி இல்லாதவர்களுக்கு ஞாபக சக்தி பெருகும். சிறுமூளை பெருமூளை எல்லாம் நல்லா நன்கு வேலை செய்யும். அட்ரினல் சுரப்பி எல்லா சுரப்பிகளும் நல்லா வேலை செய்யும் உடம்புல. சரியா? ஓகே. அதாவது நம்ம வந்து மூளை அதிகரிக்க வந்து ஒரு 4 நிலைகள் யோகா வச்சுருக்கோம். அந்த 4 நிலைகளில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி 21 டைம் மாற்றணும். ஒரு கையை வந்து இந்த கை இப்படி வந்த பிறகு இந்த கை இப்படி மாறணும். இந்த கை இப்படி மாறின பிறகு இந்த கை இப்படி மாறணும். வேற ஒன்றும் இல்லை. இது வந்து ஃபஸ்ட்டு நிலை. இரண்டாம் நிலை வந்து சல்யூட். இது மாதிரி சல்யூட்டு இது வேகமாக பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 21 டைம்ஸ் பண்ணணும். இது முடிஞ்ச வரைக்கும் மூணாவது வந்து கையை வந்து 1 2 1 2 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 இது மாதிரி 21 பண்ணணும். இது 3 நிலைகள் முடிஞ்ச பிறகு நாலாவது யோகா நிலை. யோகா நிலை வந்து தோப்பு கரணம் யோகா. 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படி கை இப்படி மாற்றி 11 12 13 14 15 16 17 18 19 20 21 இந்த மாதிரி 21 நம்ம முடிச்சு செய்யணும்னா மூளை நல்ல ஆக்டிவிட்டி ஆகும். உடம்பு புத்துணர்ச்சி வரும். மூளை அதிகப்படியாக வேலை செய்யும். சிறுமூளை பெருமூளை வலது பக்கம் இடது பக்கம் சீராக அமைப்போம். அட்ரினல் சுரப்பி அனைத்து சுரப்பிகளும் நன்றாக சுரக்கும். தேர்வில் வந்து அதிக மார்க் எடுக்கக்கூடிய வழிவகை செய்யும். ஞாபக சக்தி பெருகும். ரத்த ஓட்டம் தடைபடாமல் உச்சங்காலிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நன்றாக இயங்கும். பிரெயின் யோகா அந்த 4 நிலைகள் வந்து நம்ம பண்ணுறோம். இந்த 4 நிலைகளில் முதல் ஸ்டெப் இது. ரெடி ஸ்டார்ட். 1
2 3 4 5 6 7 8 இன்னும் கிட்ட வரணும் கை 9 கிட்ட வரணும் 10 11 12 13 14 16 17 18 19 20 21. ஆமாம், இது முதல் நிலை முடிஞ்சிச்சு. கொஞ்சம் வேகமாக பண்ணணும், கை கொஞ்சம் கிட்ட வச்சுக்கணும். சரியா? இரண்டாம் நிலையா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 16 17 18 19 20 21. இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீடு வரணும். சரியா? அடுத்தது மூணாவது நிலைகள். 3 நிலைகளை முடிஞ்சது. 4வது நிலைகள் யோகா நிலை, அதாவது தோப்புக்கரணம் யோகா. சரியா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 நல்லா உட்காருங்க. 4 5 6 7 8 9 10 11 கை மாற்றுங்க. 11 12 13 14 15 16 17 18 19 20 21. ஓவர். சூப்பராக பண்ணிங்க. இந்த 4 நிலைகள் ஞாபகம் வச்சுருந்து கொஞ்சம் வேகமாக பண்ணணும். தோப்புக்கரணம் எப்படி வேகமாக பண்ணிங்க, அது மாதிரி கை கரெக்டாக பண்ணணும் லெவலில். சரியா? இது பண்ணிங்கன்னா பிரெயின் மூளை வந்து அதிகமாக வேலை செய்யும். மார்க் நல்லா எடுக்கலாம். உடம்புல நோய் நொடிகள் இருக்காது. ரத்த ஓட்டம் நல்லா பெருகும். புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. சரியா?